வெல்கம் டு சமையல் கை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டிஸோட லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பாக்கலாங்க. ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் சாதத்துல இருந்து பாக்கலாங்க. சுட 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 சாதம் வடிச்சிருக்காங்க. லஞ்சுக்காக சாதம் வடிச்சுட்டேன். அடுத்ததான் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சிருக்காங்க. நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் இட்லி, பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. நல்லா சாஃப்டான இட்லி செஞ்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பெஷலான முட்டை குழம்பு செஞ்சிருக்காங்க. இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. அடுத்ததா இங்க பாக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னிங்க. புதினா சட்னி சூப்பரா செஞ்சுட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லி சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் செய்யற மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டாங்க. வேர்க்கடலை கொஞ்சமா போட்டு தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன். அடுத்ததா வந்து பொரியலுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா சிக்கிரிக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. என்னோட ஃபேவரட் சிக்கிரிக்காய் பொரியல். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் இருக்குதுங்க. நேத்து வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கு. அதையே விட்டுவானு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பீன்ஸ் குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இது போல வந்து ட்ரையா தாங்க இருக்கும். களி கூட எல்லாம் இது போல இருந்தாதான் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூவர்ஸ் வச்சு கொடுத்துடலாங்க. இட்லி தாங்க அவங்க சாப்பிடுவாங்க. இட்லி வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால இட்லி வச்சுக்கிறாங்க. அடுத்ததா முட்டை குழம்பு. முட்டை குழம்பு கொஞ்சமா போட்டுக்கிறேன். சட்னி கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி கொஞ்சமா. அடுத்ததா புதினா சட்னி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுவும் கொஞ்சம் வேணுமாங்க. பீன்ஸ் குழம்பும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அவங்க எல்லா வெரைட்டிஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறாங்க. வாங்க நீங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி முட்டை குழம்பு சாப்பிடலாம். கொடுத்துடலாம். அவங்க போய் சாப்பிட்டு ரெடியா இருக்கா. போச்சு அந்த துணி எடுத்து வந்து கூட. அடுத்ததா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாங்க. லஞ்சுக்கு வந்து சாதம் தானே வச்சிருக்கேன். சாதமே பேக் பண்ணிக்கிறேன். சாதம் கொஞ்சமா போட்டுக்கிறாங்க. பொரியல் வந்து கொஞ்சமா வச்சுக்கிறேன். இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. என்ன போல அவங்களுக்கும் வந்து இந்த பொரியல் வந்து சாப்பிட வந்து சூப்பரா வந்து பழுக்கி வச்சிருக்காங்க. அடுத்ததா கவினுக்கு கொஞ்சமா சாதம் போட்டுக்கிறேன். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பொரியல் வந்து சாப்பிட மாட்டான். அடுத்ததா யாருக்கு நிதிஷ்க்கு. நிதிஷ்க்கு வந்து சாதம் வச்சு போட்டுக்கிறேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து சாப்பிடுவான். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூவர்ஸ்க்கு போட்டாங்க. அடுத்ததா இன்னொரு பாக்ஸ் யாருது? அன்சிகால்டு மட்டும் வாங்குவாங்க. அவளுக்கும் பாத்தீங்கன்னா சாதம் தான் கொடுக்க போறேன். அவ்வளவுதாங்க. சாதம் போட்டேன். அவளுக்கும் வந்து பொரியல் வச்சுக்கிறாங்க. அவ வந்து பாத்தீங்கன்னா பொரியல் கொஞ்சம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. அதனால அவளுக்கு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறேன். எப்பயுமே சொல்ற மாதிரிதாங்க பொரியல் வந்து பாத்தீங்கன்னா நான் சாதத்திலேயே வச்சு கொடுத்துருவேன். அவங்க வந்து சாப்பிட்டு வந்துருவாங்க. இது பக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு பேக் பண்ணிடலாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் யாரும் இருக்குன்னா நித்திஷோட பாக்ஸ். நித்திஷ்க்கு வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு கொஞ்சமா பாத்தீங்கன்னா குழம்பு வந்து அதிகமாவே போட்டுக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவே குழம்பு சாப்பிடுவான். பிளேட் நினைச்சு போட்டு சாப்பிடுவியா? டைம் ஆகுதுல. அடுத்ததா கவின் கொஞ்சமா குழம்பு முட்டையும் வச்சுக்கிறாங்க. அடுத்து யாரு? அரிசிக்காலுக்கும் பாத்தீங்கன்னா குழம்பும் வந்து முட்டை ஒண்ணு வச்சுக்கிறாங்க. நிதிஷ்க்கு எப்பயுமே வந்து சாதம் தான் சாப்பிடுவா. அதனால வந்து சாதம் போட்டுறேன். போதுமாப்பா நிதிஷ? அவனுக்கு வந்து குழம்பு போட்டுடுறாங்க. சட்னி இது சட்னியா? புதினா சட்னி கொஞ்சம், தேங்காய் சட்னி கொஞ்சமா வச்சுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டு போக முட்டை வந்து ஆஃப் முட்டை கேட்டான். அதனால வந்து பாதி மட்டும் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். வா நீ தின்னு பக்கம் சாப்பிட்டு எடுத்து சாப்பிடு. சாப்பிட்டு சீக்கிரமா ரெடி ஆகும். டைம் ஆயிடுச்சு. அடுத்ததா சரணைகளுக்கு வச்சுக்கலாம். சரணை வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து கம்மியா தாங்க சாப்பிடுவா. எப்படி சொல்ற மாதிரி. அடுத்து பூவரிசி. பூவரிசிக்கு
ஒரு முட்டை. அவ பாத்தீங்கன்னா முட்டையில இருக்கிற உள்ள இருக்கும்ல அந்த கரு வந்து சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்கு எடுத்துடலாங்க. எடுத்துட்டு தான் வைக்க சொல்லுவா. அதே போல இன்னைக்கு அவ்வளவுதாங்க. எடுத்துட்டேன். எடுத்து ஒரு பிளேட் வச்சுட்டேன். கேட்கணும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாங்க சமைச்சிருந்தேன். கட் பண்ணி அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் தாங்க சமைச்சிருந்தேன். நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் சிக்கிரிக்காய் பொரியல் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்ட்டு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோவையும் மறக்காம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.